Reading will start. Okay. Okay. சில கொஷின்ஸ் கேட்போமா ரிவைஸ். நமக்கு முதல்ல அரசியல் நிர்ணய சபை we need constituent assembly அப்படின்னு கேட்டவர் யாருமா? எம்என் ராய். வெரி குட். கேபினட் மிஷன் பிளான் எந்த வருஷமா நமக்கு போட்டாங்க? கேபினட் மிஷன் திட்டம் ஒரு கேபினட் மிஷன் பிளான் 56 or 46? ஏன்னா கேபினட் மிஷன் பிளான் அந்த பிளான் படித்தாம நமக்கு அசம்பிளி உருவாக்கி கொடுத்தாங்க. இந்த சபை எப்படி உருவாக்கி கொடுத்தாங்க? 19 வெரி குட். ஸோ நவம்பர் 1946. ஓகேமா. இப்போ முதல் அரசியல் நிர்ணய சபையுடைய கூட்டம் the first sessions of constituent assembly எப்பமா நடந்துச்சு? The first sessions of constituent assembly December 9, 1946. வெரி குட். முதல் செஷன் எவ்வளவு பேர் அட்டெண்ட் பண்ணாங்க? 207. வெரி குட். ஃபர்ஸ்ட் பெர்மனன்ட் பிரசிடென்ட் ஆஃப் அசம்பிளி ராஜேந்திர பிரசாத். அவர் அசெஸ் பண்றதுக்கு 2 டெபுட்டி பிரசிடென்ட் போட்டாங்களாமா? Who are those 2 deputy presidents? Very good. So H.C. Mukherjee and Krishnamachari. Okay. அதே மாதிரி which year objective resolution was passed? குறிக்கோள் தீர்மானம். குறிக்கோள் தீர்மானம் அப்படிங்கிற அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்மா யாரு பாஸ் பண்ணாங்க, எப்ப பாஸ் பண்ணாங்க? வெரி குட். ஸோ December 13, 1946 ஜவஹர்லால் நேரு. இப்போ அந்த அப்ஜெக்ட் ரெசல்யூஷன் ஒண்ணுமே இல்லைமா? இட் கண்டெய்ன்ஸ் வாட்? த ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிலாசபி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஒரு அரசியல் அமைப்புடைய கட்டமைப்பு எப்படி இருக்கணும், ஒரு அரசியல் அமைப்புடைய தத்துவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுமா அந்த கட்டமைப்பும் தத்துவம் அதை பத்தி கொடுக்கறதாமா இந்த குறிக்கோள் தீர்மானம் ஆர் வாட் ரெசல்யூஷன்? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ஸ். குட். ஓகே. அடுத்தது யாரு வந்துமா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து எந்த நாள்மா ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டது? யுனானிமஸ்லி அக்செப்டட் ஆன் which day? வெரி குட். ஸோ Jan 28, 1947 தாமா ஒரு Jan 22, 1947 தான் ஒரு மனதாக அக்செப்ட் பண்ணாங்க. குட். யூனியன் பவர் கமிட்டி ஒன்றிய அதிகார குழு அவர் தலைவர் யாருமா? யூனியன் பவர் கமிட்டி ஜவஹர்லால் நேரு. குட். மைனாரிட்டி சப் கமிட்டி சிறுபான்மையருக்கான துணைக்குழு மைனாரிட்டிஸ் சப் கமிட்டி H.C. முகர்ஜி. வெரி குட். அதே மாதிரி உங்களுடைய ஹவுஸ் கமிட்டி அவை குழு பட்டாபி சீத்ராமையா. குட். வரைவு குழு போடப்பட்ட நாள் டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் ஃபார்ம்ட் ஆன் த இயர். வெரி குட். ஸோ August 28, 1940 August 29, 1947 டிராஃப்டிங் கமிட்டியை போட்டிருப்பாங்க. How many members டோட்டலா இன்க்ளூடிங் சேர்மன்? 7 members. குட். அந்த டிராஃப்டிங் கமிட்டிமா எவ்வளவு நாட்கள் எடுத்து நமக்கு டிராஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க? 141 days. குட். எவ்வளவு அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ண சொன்னாங்க? எவ்வளவு சட்ட திருத்தங்கள் பண்ண சொன்னாங்க? வெரி குட். ஸோ மொத்தமா வந்து 7653 சட்டத்திருத்தம் பண்ண. பட் எவ்வளவு பண்ணுனாங்கம்மா? வெரி குட். ஸோ 2473. ஓகேவா? குட். அதே மாதிரி எந்த நாள் வந்துமா we are celebrating Constitution Day? So November 26 இருந்துமா we are celebrating the Constitution Day. Okay. நம்ம வந்து இதுதான் நம்மளுடைய flag அப்படின்னு சொல்லிட்டு which year we ratified our national flag? ஃபிளாக்மா 47 தான். பட் டேட்மா? டேட் அண்ட் மந்த்?
எப்போ நம்ம ratify பண்ணோம்? So India ratified the national flag on July 22, 1947. எழுதிருக்கலாமா? இப்பதான் ratify பண்றாங்க. குட். அதே மாதிரி எவ்வளவு கண்ட்ரிஸ் இருந்தமா we borrowed our constitution? More than 60 countries. What is the expense for constitution making? எவ்வளவு காசு செலவாச்சாமா? 64 lakhs செலவாச்சு. குட். பகுதி ஆர் பார்ட் 4 என்னமா சொல்லுது? பார்ட் 4. பார்ட் 4 வந்து DPSP. So Directive Principles of State Policy. Good. Part 7 நமக்கு இருக்கா இல்லையாமா? பார்ட் 7 தூக்குன அமெண்ட்மெண்ட் எதுமா? So 7th Amendment Act of 1956. Good. இப்போ அதுக்கப்புறம் அட்டவணை 4 என்னமா சொல்லுது? Schedule 4. Schedule 4. Allocations of seats to Schedule 4 mana. Next to Schedule 5. I must say Schedule 4. என்னமா சொல்லுது அட்டவணை 4? Very good. Allocations of seats to ராஜ்யசபா. ஸோ ராஜ்யசபாக்கு எவ்வளோ சீட்ஸ் அலோகேட் பண்ணி தரலாம்னு சொல்றதாமா அட்டவணை 4 இருக்கு. குட். அட்டவணை 11 ஆட் பண்ண சட்ட திருத்தமா? விச் அமெண்ட்மெண்ட் ஆடட் ஷெட்யூல் 11? 72 or 73? 73rd Amendment Act of 1990. வெரி குட். 92 தான்மா, கரெக்ட் தான். குட். அதே மாதிரி ஓகே, ஒற்றை குடியுரிமை ஆர் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் நம்ம எந்த கண்ட்ரி நம்ம கடந்து வாங்கினோம்? பிரிட்டிஷ். வெரி குட். கூட்டு தொடர்மா? ஜாயிண்ட் சிட்டிங். வெரி குட். கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியல்? ஆஸ்திரேலியா. வெரி குட். அதே மாதிரி ரூல் ஆஃப் லா சட்டத்தின்படி ஆட்சி? பிரிட்டிஷ். குட். ஆபீஸ் ஆஃப் கவர்னர் அலுவலகம், அதாவது ஆளுநர் அலுவலகம் அப்படிங்கிறது ஒண்ணு. ஆபீஸ் ஆஃப் கவர்னர். வெரி குட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. குட் மா. அதே மாதிரி வி borrowed ரிட்ஸ், நீதி பேராணைகள், பிரெகரேட்டிவ் ரிட்ஸ் வி borrowed from ரிட்ஸ் நீதி பேராணைகள். வெரி குட். ஸோ அது பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், ரஷ்யா. வெரி குட். சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் எமர்ஜென்சி, நெருக்கடி காலகட்டத்தில் உங்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து போய் சொல்லுமா? வேமர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஜெர்மனி. குட். அதே மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன்ல எப்படி திருத்தம் பண்ணலாம்? அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டியூஷன். வெரி குட். அதே மாதிரி ஃபெடரேஷன் வித் ஸ்ட்ராங் சென்டர், வலுவா என்னமா? கனடா. வெரி குட். அதே மாதிரி உங்களுடைய எமர்ஜென்சி ப்ரொவிஷன்மா, நெருக்கடி காலநிலை, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யாரு கடந்து வாங்கணுமா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935. குட். ஓகே. எவ்வளவு வகையில இந்தியாவில் நம்ம குடியுரிமை கிடைக்கும்? How many ways we can acquire citizenship? 5. Good. அதே மாதிரி எவ்வளவு விதத்துலமா நம்ம குடியுரிமை பறி போகும்? 3 ways. இந்த ரெண்டையும் முடிவு பண்றது யாருமா? எப்படி உனக்கு குடியுரிமை கிடைக்கும், எப்படி குடியுரிமை பறி போகும்? Who decides these two things? ஸோ பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. வெரி குட்மா. அதே மாதிரி which is called as Magna Carta of Indian Constitution? Fundamental
ரைட்ஸ். வெரி குட்மா. எந்த வருஷமா we have this famous மைன்ஸ் ஆக்ட், சுரங்க சட்டம்? மைன்ஸ் ஆக்ட் நம்ம எழுத ஞாபகம் இருக்காமா? மைன்ஸ் ஆக்ட், பிளான்டேஷன் ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட், அப்ரசன்டிஸ் ஆக்ட், சைல்டு லேபர் ஆக்ட், இம்மாரல் டாரிஃப் ப்ரிவென்ஷன் ஆக்ட், ஆர்டிகல் 24, 25 எழுதிருப்பீங்க பாருங்க. சரி, 23, 25 எழுதிருப்பீங்க பாருங்க. 52 மைன்ஸ் ஆக்ட்மா. ஃபேக்டரிஸ் ஆக்ட்மா 48. பிளான்டேஷன் ஆக்ட் 61 or 51? பிளான்டேஷன் 51 தான் வரும். ஓகே, குட். அதுக்கப்புறம் பொது சிவில் சட்டம், யூனிஃபார்ம் சிவில் கோட் எந்த ஆர்டிகல்மா, எந்த கொள்கை கீழே வரும்? யூனிஃபார்ம் சிவில் கோட், பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது எந்த ஆர்டிகல் இருக்குமா, எந்த கொள்கை கீழே வரும்? It is the duty of the state to endeavor to form a uniform civil code. பொது சிவில் சட்டம் என்பது எந்த ஆர்டிகல்மா இல்ல எந்த கொள்கை கீழே வருமான்னு கேக்குறேன். எது கிழமை வரும்? கேக்குதா? வெரி குட். சோ லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்ஸ்மா எந்த ஆர்டிகல்மா? ஆர்டிகல் 44 கீழே தான் வரும். குட். பிரியாம்பிள் வந்து இஸ் இட் a பார்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்? பிரியாம்பிள் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஒரு பார்ட் இல்ல அப்படின்னு சொன்ன கேஸ் எந்த கேஸ்மா? ஒரு 3 கேஸ் படிச்சோம்ல. பெரிபாரி யூனியன் கேஸ். எந்த வருஷம் பெரிபாரி யூனியன் கேஸ்? 1960. அது என்ன சொல்லிட்டாங்க? பிரியாம்பிள் இஸ் நாட் a பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். பிரியாம்பிள் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒரு பார்ட் தான் அப்படின்னு சொன்ன கேஸ்மா? கேசவனந்தா பாரதி கேஸ். பிரியாம்பிள் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஒரு இன்டெகிரல் பார்ட், ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்னு சொன்ன கேஸ்மா? எல்ஐசி கேஸ். எந்த வருஷம் எல்ஐசி கேஸ் வந்துச்சு? ஸோ 1995 தான் எல்ஐசி கேஸ். குட். ஓகே. அதே மாதிரி உங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்டிசபிளாமா நான் ஜஸ்டிசபிளா? which means பாதிக்கப்பட்டா நம்ம சைடு எங்க போலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் உங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பிரியாம்பிள், டிபிஎஸ்பி இதெல்லாமே ஜஸ்டிசபிளா நான் ஜஸ்டிசபிளாமா? அது எல்லாமே என்னதானா நமக்கு நான் ஜஸ்டிசபிளா தான் இருக்கும். which means அப்படி ஏதாச்சும் பாதிக்கப்பட்டாலுமா நம்ம என்ன பண்ண முடியாது? முதல் எடுத்தோடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. அதே மாதிரி ஒரு சட்டமன்றத்துலமா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல அசம்பிளியில மேக்ஸிமம் எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கலாம்? ஸ்டேட் சட்டமன்றத்துல அசம்பிளின்னு சொல்லக்கூடிய கீழவையில எவ்வளவுமா? அசம்பிளிலமா, அதாவது சட்டமன்றத்துல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் நம்ம ரெண்டா பிரிச்சிருப்போமா? அசம்பிளி ஒன்று தனியா பிரிப்போம், கவுன்சில் அதாவது 2 அவையா பிரிச்சிருப்போமா? கீழவை ஒன்று, மேலவை ஒன்று. அந்த கீழவைன்னு சொல்லக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில மேக்ஸிமம் எவ்வளவு பேர் இருக்கலாம், மினிமம் எவ்வளவு பேர் இருக்கலாமா? அது கவுன்சில் தானம்மா. கவுன்சில் வந்து அசம்பிளியில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்ல இருந்து 1/3 வந்து கவுன்சிலுக்கு தான் நம்ம சொன்னோம். மேலவையில, கீழவையில அசம்பிளி மேக்ஸிமம் 500, மினிமம் 60. சில ஸ்டேட்ஸுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் இருக்குமாமா? இந்த கோவா, அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், நாகாலாந்து, அதுக்கு மட்டும் சின்ன சின்ன எக்ஸெப்ஷன் கொடுத்துருப்பாங்க. குட். அதே மாதிரி கவுன்சில்ல எவ்வளவு மெம்பர்ஸமா கவர்னர் நாமினேட் பண்ணலாம்? வெரி குட். ஸோ 1/6 வந்து கவர்னர் என்ன பண்ணலாம்னா நாமினேட் பண்ணலாம். மிச்சம் 5/6 இன்டைரக்டா என்ன பண்ணுவாங்க? எலெக்ட் பண்ணுவாங்க. குட்.
அதே மாதிரி எந்த சட்ட திருத்தம் வந்துமா 21 வயசா இருந்த ஓட்டு போற வயசை வந்து 18 வயசா குறைச்சாங்க? டுவெண்ட்டி இயர்ஸ் ஓட்டிங் ரைட்ஸ் 18 இயர்ஸா குறைச்ச சட்ட திருத்தம் இதுமா. இருபத்தி ஒரு வயதா இருந்த ஓட்டுரிமையை ஓட்டு போற வயசை 18 வயசா குறைச்ச சட்ட திருத்தம்மா. எதுமா வரும்? 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988. அதுல என்ன பண்ணிருப்பாங்கம்மா? ஸோ 21 இயர்ஸ் 21 வயசா இருந்த ஓட்டோடைய ஏஜ எவ்வளவா குறைச்சிருப்பாங்கம்மா? 18 இயர்ஸா குறைச்சிருப்பாங்க. குட். ஓகே. ஒரு பிரசிடென்டோடைய தேர்தல்லம்மா எலெக்ஷன்ல ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் டிஸ்பியூட்ஸ் வந்துச்சுன்னா யாருமா சால்வ் பண்ணுவாங்க? சந்தேகங்கள் சர்ச்சைகள் வந்தால் பிரசிடென்டோட எலெக்ஷன்ல யாருமா சால்வ் பண்ணுவாங்க? எலெக்ஷன் வருவாங்க. படிச்சுமில்ல? வெரி குட். சுப்ரீம் கோர்ட் அவங்களோட டிசிஷன் தான் ஃபைனலா இருக்குமாமா? குட். அதே மாதிரி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்காருல்லம்மா, ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜோடைய மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளவு வரைக்கும் ஒர்க் பண்ணலாம்? 62 வரைக்கும் he can able to work. Good. எந்த சட்ட திருத்தத்துலமா we have anti defection law, கட்சி தாவல் தடை சட்டம் was added with which amendment? 52nd. Very good. 52nd Amendment Act of 1985. எந்த ஷெட்யூல்மா? எந்த அட்டவணைமா? 10th schedule. Good. Okay. அதே மாதிரி ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு வாட்ஸ் ஏஜ்மா? எவ்வளவு ஏஜ் முடிஞ்சிருக்கணும் ராஜ்யசபா எம்பி யாருமா இருந்தா? should have completed 30. லோக்சபா எம்பி இருந்தாமா 25 years of age. Good. அதே மாதிரி அட்ஜார்ன்மெண்ட் அவையை ஒத்தி வைக்கிறாங்களம்மா, யாருமா பண்ணுவாங்க? ஸ்பீக்கர். குட். ப்ரோரகேஷன் பிரசிடென்ட் இன் கேஸ் ஆஃப் பார்லிமெண்ட்மா, கவர்னர் இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். வெரி குட். அதே மாதிரி 3 types ஆஃப் கேள்வி படிச்ச ஞாபகம் இருக்கா? செஷன் ஆரம்பிச்சுடனே இருக்கக்கூடிய முதல் ஹார் நம்ம என்னமா சொல்லுவோம்? The first hour of every parliament session is called as question hour. அப்ப MPs will ask question against whom? Ministers. ஒரு 3 கேள்விகளா பிரிச்சிருந்தோமா? What are the first question? Starred question. Short notice. Very good. Short notice question. Starred வந்துமா ஓரலா ரிட்டனா? ஓரல். Good. Unstarred மா ரிட்டன். Very good. Short notice மா அது என்ன ஆன்சர் தாமா? ஓரல் தாமா. ஓகேவா? ஸோ 10 நாளைக்கு முன்னாடியே கேள்வியை கொடுத்துருவாங்கம்மா, ஓரலா தான் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். குட். அதுக்கப்புறம் ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கலாமா? கூட்டத்தொடர். ஜாயிண்ட் சிட்டிங் அப்படிங்கிற ப்ரொவிஷனு பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ரெண்டுமே இருக்காமா, இல்ல ஒன்லி பார்லிமெண்ட் மட்டும் தான் இருக்கா? ஒன்லி பார்லிமெண்ட். எங்க இருக்காதுமா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல இருக்காது. எந்த ஆர்டிகல்மா ஸ்பீக்ஸ் அபவுட் ஜாயிண்ட் சிட்டிங்? ஆர்டிகல் 108. குட். இதுவரை எவ்வளவு டைம் இருக்கு ஜாயிண்ட் சிட்டிங்? மொத்தமாவே 3 டைம் மட்டும்தான் வந்திருக்கு. குட். ஒரு மணி பில்மா, ஒரு பண மசோதா மணி பில், இஃப் இட் கோஸ் டு எந்த ஹவுஸ்க்கு கண்டிப்பா மணி பில் ஒரிஜினேட் ஆகும்? எந்த ஹவுஸ் எந்த ஹவுஸ் தான் போய் ஆகணும் பண மசோதா? வெரி குட். இட் ஹேட் டு கம் ஃப்ரம் லோக்சபா டு வாட்சபா தான்.
ராஜ்யசபா தான். அப்படி போச்சுனாமா மேக்ஸிமம் எவ்வளவு நாள்மா ராஜ்யசபா ஹோல்ட் பண்ணலாம்? 14 days. குட். இதுவே ஒரு ஆர்டினரி பில் நம்ம எடுக்கிறோம், சாதாரண மசோதா, அது லோக்சபா டு ராஜ்யசபாவா இல்ல ராஜ்யசபா டு லோக்சபா இல்ல வைஸ் எப்படி வேணா இருக்கலாமா? வெரி குட். இன்கேஸ் லோக்சபால இருந்து ராஜ்யசபா போனாலும் சரிமா, இல்ல ராஜ்யசபால இருந்து லோக்சபா போனாலும் சரி, அது மேக்ஸிமம் டேஸ் எவ்வளவு ஹோல்ட் பண்ணலாம்? 6 months or 60 days? What's 6 months or 60 days? Very good. So they can hold up to maximum for what ma? 6 months வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம். குட். அதே மாதிரி இன்கேஸ் இப்போ ஒரு ஸ்பீக்கர் வந்துமா எனக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொல்லி டிசைட் பண்ணா அவருடைய ரெசிக்னேஷன் யாருமா கொடுப்பாரு? டெபுட்டி ஸ்பீக்கர். இன்கேஸ் டெபுட்டி ஸ்பீக்கர் வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னா ஸ்பீக்கர். எனக்கு சேர்மன் இருக்காருல்ல, அதாவது ராஜ்யசபாவுடைய சேர்மன், இவர் என்ன சொல்றாரு, எனக்கு இந்த வேலை வேண்டாம்னு நினைக்கிறாருமா, அப்ப சேர்மன் இஃப் யூ வாண்ட் டு ரிசைன் யூ ஹேவ் டு கிவ் ரெசிக்னேஷன் டு இது மட்டும் கிளியரா போட்டுணுமா, பிரசிடென்ட் தான் கொடுப்பாரு. ஆனா டெபுட்டி சேர்மன் எனக்கு இந்த வேலை வேண்டாம்னு சொல்லி நினைச்சாருனாமா he will give it to chairman. Good. இப்போ ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரும் ரெண்டு பேருமேமா ஆப்சென்ட்டா இருக்காங்கம்மா. ஸ்பீக்கர் இல்லைன்னா டெபுட்டி ஸ்பீக்கர். ஆனா இப்ப என்னாச்சுமா ரெண்டு பேருமே என்ன இருக்காங்க, ஆப்சென்ட்டா இருக்காங்க. இப்படி ரெண்டு பேருமே ஆப்சென்ட்டா இருக்கிறப்ப who will preside over the house? Very good. Panel of 10 chairpersons. Good ma. In case ரெண்டு பேருமே ஆப்சென்ட்டா இருக்காங்கம்மா, இப்ப ரெண்டு என்னமா சாரி வேக்கண்டா இருக்காங்கம்மா, ரெண்டுமே வேக்கண்டா இருக்கு. வெரி குட். சோ அந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் யார சொல்றாரோமா அவங்க தானமா இருப்பாங்க. ஸ்பீக்கரும் டெபுட்டி ஸ்பீக்கரோட பொசிஷன் ஆப்சென்ட், அன்னைக்கு தான் வரல, ஆனா போஸ்டிங் இருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த 10 பேர் ஒருத்தர் வருவாங்க. இப்ப ரெண்டு பேருமே செலக்ட் பண்ணல அப்படிங்கிறப்ப யார் தான் முடிவு பண்ணுவாங்க, பிரசிடென்ட் தான் முடிவு பண்ணுவாங்க. குட். ஓகே. அதே மாதிரி ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட்டை யாருமா டிசைட் பண்ணுவாங்க? வெரி குட், பிரசிடென்ட். டெபுட்டி ஸ்பீக்கரோட எலெக்ஷன் டேட் ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸ்பீக்கர் ப்ரோடெம் நம்ம படிச்ச ஞாபகம் இருக்கா? பெர்மனன்ட்டா டெம்பரரியாமா? டெம்பரரி. சோ அதனால தற்காலிக சபாநாயகர் சொல்லுவோமா, இது டெம்பரரியான திங் தான். குட். அதே மாதிரி ஓகே, இன்னொரு விஷயம், மேக்சிமம்மா எவ்வளவு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்மா பார்லிமெண்ட்ல இருக்கலாம்? பாராளுமன்றத்துல அதிகபட்சமா எவ்வளவு சதவீதம் வந்து அமைச்சரவை இருக்கலாமா? வெரி குட். 15% ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா? லோக்சபா தானமா வரும். ஸோ பொதுவாகவே அமைச்சர் அப்படின்னு பார்த்துட்டாமா லோக்சபால இருந்து வரலாம், ராஜ்யசபால இருந்து வரலாம். பட் எந்த ஒரு இதா இருந்தாலுமா லோக்சபா இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்ல மேக்சிமம் 15% அமைச்சரா இருக்கலாம். ஓகேமா? இது எதுக்கு? பார்லிமெண்ட்டுக்கு. இப்போ சட்டமன்றம் இதுக்கு மினிமம் ஏதாச்சும் இருக்கா பார்லிமெண்ட்ல? மினிமம் எதுவுமே கொடுக்கலாமா? பட் இதுவே நீங்க ஸ்டேட் லெஜி சட்டமன்றம் எடுத்தீங்கன்னா அங்கேயும் மேக்சிமம் எவ்வளவு பர்சன்ட் தான்? 15% ஆஃப் அசம்பிளி. ஆனா அங்க என்ன கொடுத்துட்டாங்கம்மா, மினிமம் கொடுத்துருப்பாங்களாமா? வாட் இஸ் மினிமம் பர்சன்ஸ்? 12 இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு பேரு? 12 பேர் குறைஞ்சபட்சமா இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளவு பர்சன்ட் இருக்கலாமா? 15%. அப்போ இது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா, வேற வேற மாறுமா? வெரி குட். ஓகே. அதே மாதிரி குவாரம் அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்ட்மா? நம்ம படிச்சோம் குறைந்தபட்ச உறுப்பினர் படிச்சோம்ல. ஸோ இவ்வளவு மெம்பர்ஸ் கம்மியா இருந்தால் அந்த செஷன் நடக்காது. 1/10. வெரி குட்.
ஸோ 1/10 ஆஃப் மக்கள் கூட இல்லை என்று சொன்னாலுமா என்னக்காது செஷன் நடக்காது. குட். அதே மாதிரி இன்கேஸ் லீடர் ஆஃப் அப்போசிஷன் எதிர்கட்சி ஆக வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பர்சன்ட் அவங்க ஓட்டு வாங்கிருக்கணும் மினிமம்? In case if a party wants to become an opposition party, so what is the percentage or what is the total votes they have to get? அது எவ்வளவு 110 நம்ம படிச்சிருப்போம். 10%. ஓகேமா? சோ 10% ஓட்டு வாங்கினால் மட்டும்தாம்மா என்ன முடியும்? சோ லீடர் ஆஃப் அப்போசிஷன்ஸ் ஆர் எதிர்க்கட்சியா வர முடியும். ஓகேவாமா? ஓகே. சரி, இப்போ have you done this constitution amendment மா? ஒரு சட்டத்துல வந்து எப்படி திருத்தம் செய்யணும் எழுதிட்டீங்களா? கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி அமெண்ட்மென்ட் பண்ணலாம்? what is the procedure for amendment of constitution? எழுதிட்டீங்களா அது? எழுதல. ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து எப்படி திருத்தம் செய்யலாம் ஆர் வாட் இஸ் த ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எழுதிருக்க மாட்டீங்க. ஓகேமா? அது மட்டும் இப்ப எழுதிடுவோமா? போடுமா. ஃபர்ஸ்ட் அமெண்ட்மென்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சோ ஒரு சட்டத்துல வந்து எப்படி நம்ம திருத்தம் செய்யலாம் சொல்றதாமா அமெண்ட்மென்ட். சோ அமெண்ட்மென்ட்னா ஒண்ணுமே இல்லமா, இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒன்னே நான் அடிஷன் ஆட் பண்ணலாம், ஏதோ ஒரு புது விஷயத்தை என்ன பண்ற ஆட் பண்றேன், இல்ல டெலிட் பண்றேன். இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன பண்ற டெலிஷன், இல்ல தேர்ட் என்னமா ரிப்பீல், சாரி வேரியேஷன். சோ அப்ப திருத்தம்னா ஒண்ணுமே இல்லமா, சோ ஒரு புதுசா ஒரு விஷயத்தை நான் ஒண்ணு ஆட் பண்ணலாம், இல்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன பண்ணலாம் டெலிட் பண்ணலாம், இல்ல இருக்கக்கூடிய சில விஷயம் என்ன பண்ணலாம் மாற்றம் செய்யலாம். சோ அப்ப இந்த மூணு பண்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அமெண்ட்மென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அடிஷன், டெலிஷன் அண்ட் வாட்மா வேரியேஷன் இஸ் கால்ட் அஸ் வாட் அமெண்ட்மென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேமா? இப்போ நம்ம அமெண்ட்மென்ட் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எந்த ஆர்டிகல் ஸ்பீக்ஸ் அபௌட் அமெண்ட்மென்ட்? எந்த ஒரே ஒரு பார்ட் படிச்சிருப்போமா? எந்த பார்ட்? 20. ஒரே ஆர்டிகல் தானமா இருக்கும் 368. ஓகேமா? சோ இந்த பார்ட் 20 நம்ம யார்கிட்ட கடந்து வாங்கணும்? சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஓகேமா? அப்போ பொதுவா வந்து இப்ப அரசியல் அமைப்புல வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாச்சும் ஒரு திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமா யாரு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னா பார்லிமெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும். சோ அப்படி இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் நம்ம வாங்கின கண்ட்ரி தாமா சவுத் ஆப்பிரிக்கன் கான்ஸ்டிடியூஷன். சோ எந்த ஆர்டிகல் பேசுது? ஆர்டிகல் 368. ஓகே. இப்ப அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அரசியல் அமைப்புல எதை வேணாலும் நம்ம சட்ட திருத்தம் பண்ண முடியுமா, இல்ல இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அடிப்படை கட்டமைப்பை பாதிக்காத மாறதான் திருத்தம் பண்ண முடியுமா? வெரி குட். சோ we can amend any provision. நம்ம எதை வேணாலும் திருத்தம் பண்ணலாம். சோ திருத்தம் பண்றது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாதுமா. So any provisions of the constitution can be amended, but that should not affect what ma structure. அப்படின்னு சொன்ன கேஸ் எதுமா? வெரி குட். சோ கேசவனானந்தா பாரதி கேஸ். சோ 1973 1973 அந்த கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்கமா சுப்ரீம் கோர்ட்? சோ பார்லிமெண்ட் கேன் மேக் அமெண்ட்மெண்ட்ஸ் on any provisions of the constitution, but that amendment should not affect what basic structure. ஆனா இந்த basic structure அப்படிங்கிற word is it mentioned in constitution மா? அரசியலமைப்புல குறிப்பிட்டிருக்காங்களாமா? சோ அரசியலமைப்புல குறிப்பிடவே இல்லமா. சோ டிஃபரண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், சோ பல்வேறு வகையான உச்ச நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல தான் எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேவாமா? அதை பாதிக்காதவன் நம்ம என்ன பண்ணலாம் சட்ட திருத்தம் பண்ணலாம்னு சொல்லியிருப்பான். ஓகேமா? அப்ப புரிஞ்சலமா? ஒண்ணுமே இல்ல. இப்ப பார்ட் 7 நமக்கு இருந்துச்சலமா, இப்ப அது இருக்கா இல்லையா? அப்ப அது அடிஷனா டெலிஷனா வேரியேஷனா? டெலிஷன். ஓகே. இப்ப அதே மாதிரி இன்னொன்னு எடுப்போம். உங்களுடைய பார்ட் 9A ஏனாலே என்னதான் அமெண்ட்மென்ட் தான். அப்ப அடிஷன் தானமா? அப்போ ஒண்ணு நம்ம எடுக்கிறோம், இல்ல ஒண்ணு நம்ம வந்து புதுசா ஆட் பண்றோம்,
இல்ல உள்ள இருக்கக்கூடிய சில விஷயம் என்ன பண்றோம், மாற்றம் பண்றோம். அந்த 3 நம்ம என்ன சொல்லுவோமா, அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்ப கான்ஸ்டிடியூஷன்ல எப்படி வந்து நம்ம அமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வில் see now. ஓகேவா? இப்ப now put procedure for amendment. What ma'am? Procedure for amendment of constitution. ஒரு அரசியல் அமைப்புல எப்படி சட்ட திருத்தம் பண்ணலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்டா போட்டு பாருமா. A constitutional amendment bill, சட்ட திருத்த மசோதா இருக்கலாமா, can be introduced only in parliament. அப்ப சட்ட திருத்த மசோதா என்பது எங்க மட்டும்தான் நாம் அறிமுகம் செய்ய முடியுமாமா? Can be introduced only in the parliament. Second, it can be public bill. It can be public bill-ஆம் இருக்கலாம் or private bill-ஆம் இருக்கலாம் அப்படிங்கிற. அப்ப என்ன அர்த்தம்? யார் அறிமுகப்படுத்தலாம்? எம்பிஸா இல்ல மினிஸ்டர்ஸா? யாருமே அறிமுகப்படுத்தலாம்? சட்ட திருத்த மசோதா என்பது பாராளுமன்றத்தில் மட்டும்தான் அறிமுகம் செய்ய முடியும். இட் கேன் பி இன்ட்ரோடியூஸ்ட் ஒன்லி இன் வாட்? பார்லிமெண்ட். இது யார் அறிமுகப்படுத்தலாம்னு சொல்றாங்க? நீங்க பொது மசோதான்னு சொல்லக்கூடிய பப்ளிக் பில்லாவும் கொண்டு வரலாம், இல்ல தனிநபர் மசோதா சொல்லக்கூடிய பிரைவேட் பில்லாவும் கொண்டு வரலாம்னு சொல்றாங்க. அப்ப யாரு மினிஸ்டர்ஸா எம்பிஸா? பப்ளிக் பில்ல யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க? மினிஸ்டர்ஸ். பிரைவேட்னா யார் பண்ணுவாங்க? எம்பிஸ். அப்போ இது யார் கொண்டு வரலாம்? வெரி குட். சோ மினிஸ்டர்ஸும் கொண்டு வரலாமா, எம்பிஸும் கொண்டு வரலாம். தென் தேர்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த சட்ட திருத்த மசோதா கொண்டு வரக்கு நமக்கு பிரசிடென்ட்டோடைய முன் அனுமதி வேணுமான்னு கேட்பாங்க. இட் டஸ் நாட் require prior permission of president. So president உடைய முன் அனுமதியை பெற்றுதான் சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வர வேண்டுமான்னு கேட்டா கிடையாதுமா. ஓகேவா? சரி, 3 பாயிண்ட் தான். ஒரு சட்ட திருத்த மசோதா யார் எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கமா? இட் கேன் மீன்ஸ் ஒன்லி இன் பார்லிமெண்ட். அது வந்து அமைச்சரும் கொண்டு வரலாமா, எம்பிஸும் கொண்டு வரலாம். அதே மாதிரி அந்த மசோதா கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே பிரசிடென்ட் முன் அனுமதி வேணுமான்னு கேட்டா வேணுமா வேண்டாமா? தேவை கிடையாது. ஓகேவா? So any doubts so far? ஓகே, அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிருமா, பார்லிமெண்ட்க்கு போட்டுருக்காங்களாமா, இன் எய்தர் ஹவுஸ் போட்டுருக்குமா, இன் எய்தர் ஹவுஸ். அப்படி என்ன அர்த்தம்? both in Lok Sabha and also in what? Raj Sabha. So Lok Sabhaலையும் கொண்டு வரலாமா, ராஜ் சபாலையும் கொண்டு வரலாம். ஸோ கிளியரா போட்டுருங்க இதெல்லாம். ஸோ சட்ட திருத்த மசோதா என்பது பாராளுமன்றத்தில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும். அப்படி பார்லிமெண்ட்ல கொண்டு வருது வந்து அது லோக்சபாவும் இருக்கலாம், என்னவா இருக்கலாமா, ராஜ்யசபாவும் இருக்கலாம். அதே மாதிரி அது பப்ளிக் பில், மினிஸ்டர்ஸ் கொண்டு வர பில்லாம் இருக்கலாம், இல்ல எம்பிஸ் கொண்டு வரக்கூடிய பிரைவேட் பில்லாம் இருக்கலாம். அதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு பிரசிடென்டோட முன் அனுமதி வேணுமான்னு கேட்டாமா, இட் டசன்ட் ரிக்வயர் த பெர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேமா? சுதேவி புரிஞ்சலமா? ஓகே, இப்ப அடுத்தது லோக்சபால கொண்டு வந்தாலும் சரிமா, ராஜ்யசபால கொண்டு வந்தாலும் சரி, ரெண்டு ஹவுஸ்லயுமே என்னமா, ரெண்டு ஹவுஸ்லயுமே ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும், சிறப்பு பெரும்பான்மையில் நிறைவேற்றப்பட வேண்டும் இன் போத் ஹவுஸ். ரெண்டு ஹவுஸ், லோக்சபாலையும் தனியா பாஸ் பண்ணணுமா, அதே மாதிரி என்ன பண்ணணும், ராஜ்யசபாலையும் தனியா பாஸ் பண்ணணும். அப்ப ஸ்பெஷல் மெஜாரிட்டி கண்டிப்பா எவ்வளவு பேர் வந்து உள்ள உட்காரணும்? நம்ம ஒரு 4 மெஜாரிட்டி படிச்சோம்ல, சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் ஹாஃப் ஆஃப் ஸ்பெஷல் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, ஒரு 4 படிச்சோம்லமா. அதுல இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னாமா கண்டிப்பா எவ்வளவு பேர் வந்து உட்காரணும்? வெரி குட். ஸோ 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் கண்டிப்பா வந்து உட்கார்ந்து என்ன பண்ணும், ஓட்டு போடுற மாதிரி இருக்கணும். அது என்ன மெஜாரிட்டிமா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அப்போ ரெண்டு ஹவுஸ்லயும் தனித்தனியா பாஸ் பண்ணணும். புரிஞ்சலமா?
லோக்சபாலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில பாஸ் பண்ணணும், ராஜ்யசபால என்ன பண்ணணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி. ஓகே, இப்ப லோக்சபால சிறப்பு பாஸ் பண்ணிட்டாங்கம்மா. அந்த சட்ட திருத்த மசோதா வந்து இப்ப ராஜ்யசபாக்கு போதுமா? ராஜ்யசபால நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் அந்த பில் அங்கேயே கேன்சல் ஆயிருமா? which means both லோக்சபாவும் தனியா பாஸ் பண்ணணும், என்ன பண்ணணுமா, ராஜ்யசபாவும் தனியா பாஸ் பண்ணணும். ஓகேமா, அடுத்த பாயிண்ட். இப்போ கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்த மசோதா வந்துமா பெடரல் ப்ரொவிஷன், கூட்டாட்சின்னு சொல்றாங்களா, மாநிலங்களும் மத்திய அரசும் சேர்ந்து செயல்படுவதுதான் கூட்டாட்சி. சோ கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்த மசோதாமா பெடரல் ப்ரொவிஷனை அஃபெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, கூட்டாட்சியை பாதிக்கப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா, அந்த மசோதாவை மோர் தென் half of the states have to accept அப்படின்னு சொல்லுவாங்க. என்னமா, மோர் தென் half of the states. சோ பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அந்த சட்ட திருத்த மசோதாவை அக்செப்ட் பண்ண வேண்டும். அந்த மசோதா என்ன பண்ற மாதிரி இருந்தாமா, இன் கேஸ் இஃப் இட் அஃபெக்ட்ஸ் வாட், ஃபெடரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். சோ அரசியல் அமைப்புல இந்த கூட்டாட்சி அப்படிங்கிற பகுதியை பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த சட்ட திருத்த மசோதா என்பது குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேர்கள்னால நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டும், எவ்வளவு ஸ்டேட்ஸ்மா, half of the states have to accept. ஓகே, இப்போ ஒரு क्वेश्चन கேட்போம். இப்போ பிரசன்டா 28 ஸ்டேட்ஸ் இருக்காமா, இப்போ அதுல 15 ஸ்டேட்ஸ் வந்து ஓகே சொல்லிடுறாங்கம்மா அந்த பில்லுக்கு, மிச்ச 13 ஸ்டேட்ஸ் வேண்டாம்னு சொல்றாங்கம்மா. அந்த பில்லு பாஸ் ஆகுமா ஆகாதா? அவ்வளவு. ஏன்னா எவ்வளவு ஸ்டேட்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாலே போதும், மோர் தென் half the state அக்செப்ட் பண்ணிட்டாலே போதுமா. மிச்ச ஸ்டேட் அக்செப்ட் பண்ணாலும் சரி, இல்ல அக்செப்ட் பண்ணலினாலும் சரி, தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த இடத்துல அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, சட்ட திருத்த மசோதாக்கு ஜாயிண்ட் சிட்டிங் வர வாய்ப்பு இருக்காமா? ஏன்னா லோக்சபாலையும் தனியா பாஸ் பண்ணணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ராஜ்யசபாலையும் தனியா பாஸ் பண்ணணும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ரெண்டு வருஷம் தனித்தனி ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அப்ப ஜாயிண்ட் சிட்டிங் வர வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா? வெரி குட். நோ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங். ஸோ சட்ட திருத்த மசோதாக்குமா கூட்டு தொடர் கிடையாது. நோ ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் வாட்மா, ஜாயிண்ட் சிட்டிங். ஓகேவா? கிளியரா போட்டுருமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இப்ப சட்டத்துல ஒரு திருத்தம் பண்ற மாதிரி நினைக்கிறாங்க, அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு திருத்தம் பண்ற நினைக்கிற மாதிரி இருந்தாமா, அது கொண்டு வரக்கூடிய மசோதாவுடைய பேரை தான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், சட்ட திருத்த மசோதா அப்படின்னு சொல்லுவோம். அமெண்ட்மெண்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மூணே வேர்ட்ஸ் தான். ஒன்னு ஒரு விஷயத்த புதுசா ஆட் பண்றது, இல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தமா வேரியேஷன் ஆல்டர் பண்றது, இல்ல இருக்கிற ஒரு விஷயத்த தூக்கிறது. இந்த மூணா தான் நம்ம என்ன சொல்லுவோம், அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேமா? அப்படி எந்தெந்த ப்ரொவிஷனை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்கன்னா, அடிப்படை கட்டமைப்பு பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பார்ட்டை அஃபெக்ட் பண்ணாத மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், எந்த சட்ட திருத்தம் வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன சார் அப்படின்னா, அது கான்ஸ்டிடியூஷன் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ டிஃபரன்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் இல்லாம சில ஜட்மெண்ட் என்ன பண்ணிருப்பாங்க, அது எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? குட். இப்போ இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறத யார் இன்ட்ரடியூஸ் பண்ண, எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணுமா, பார்லிமெண்ட்ல மட்டும் தான் கொண்டு வர முடியும். ஸோ அது வந்து லோக்சபாலையும் நீங்க கொண்டு வரலாம், எங்க பண்ணலாம், ராஜ்யசபாலையும் நீங்க கொண்டு வரலாம். அது ஒரு அமைச்சரும் அறிமுகப்படுத்தலாம், மினிஸ்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா, இல்ல எம்பிசி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ப்ரொவிஷனுக்கு வந்து பிரசிடென்டோடைய பிற ரெக்கமெண்டேஷன் நமக்கு வேணுமான்னு கேட்டோமா, இட் டஸ் நாட் ரிக்வயர் த வாட், பிற பெர்மிஷன் ஆஃப் பிரசிடென்ட். ஓகேவா? அதுக்கப்புறமா இப்ப லோக்சபால கொண்டு வந்தா அங்க என்ன மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும். ராஜ்யசபால கொண்டு வந்திருந்தாமா அங்கேயும் ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும். இப்ப லோக்சபால ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணிட்டு அந்த பில் வந்து மறுபடியும் எங்க போகும், ராஜ்யசபாக்கு போகும். அப்படி ராஜ்யசபா வந்து அதுல ஸ்பெஷல் மெஜாரிட்டில பாஸ் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாமா, அந்த பில் அங்கே என்ன ஆயிரும், டெட் ஆயிருமா, பில் என்ன ஆகாது, ஆக்டா மாறாது. which means ரெண்டு ஹவுஸ்மே தனித்தனியா ஸ்பெஷல் மெஜாரிட்டி என்ன பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஓகேமா? அதுக்கப்புறம் கொண்டு வரக்கூடிய அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்
சட்ட திருத்த மசோதா என்பது பெட்ரல் ப்ரொவிஷன் கூட்டாட்சியை பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிஎஸ்டியே பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுக்கலாமா? இப்போ சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ இப்போ இந்த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸை கொண்டு வந்தோடனேமா நிறைய மாநிலங்களுடைய வருமானம் எல்லாம் பாதிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஒரு பயம் என்பது இருந்துச்சு. அப்ப மாநிலத்தினுடைய அதிகாரம், மாநிலத்தினுடைய அந்த பெட்ரலிசம் அஃபெக்ட் ஆகிற காரணத்தினால ஜிஎஸ்டி அப்படிங்கிற சட்டத்திற்கு பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் ஒப்புதல் கொடுக்க சொல்லிட்டாங்க. அப்படி அந்த மாதிரி பெடரேஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள், அது கூட்டாட்சி அஃபெக்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எவ்வளவு மாநிலம் அக்செப்ட் பண்ணணும்? மோர் தென் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஹேவ் டு அக்செப்ட் இட். ஓகே, இப்போ மோர் தென் ஹாஃப் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் இருக்குமான்னு கேட்டாமா, சட்ட திருத்த மசோதாக்கு என்ன கிடையாது, ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. விச் மீன்ஸ் அது ஒரு ஹவுஸ்ல தனியா பாஸ் ஆகணுமா, இன்னொரு ஹவுஸ்ல என்ன ஆகணும், தனியா பாஸ் ஆகணும். அப்போ ஜாயிண்ட் சிட்டிங் எந்த பில்லுக்கு மட்டும்தான் இருக்கும்? மணி பில்லுக்கு ஜாயிண்ட் சிட்டிங் இருக்குமா? பண மசோதாக்கு கூட்டத்தொடர் இருக்குமாமா? Do we have joint sitting for money bill? No sir. Ordinary bill இருக்குமா இருக்காதாமா? வெரி குட். ஸோ ஆர்டினரி பில்லுக்கு மட்டும் தான் என்ன இருக்குமா, ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கு. நீங்க ஃபினான்ஸ் பில்லை விட்டுருங்க, அதை நம்ம பெருசாக இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 பில் கணக்கு வச்சுக்கோங்க. ஆர்டினரி பில்லு, மணி பில்லு, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ ஆர்டினரி பில்லுக்கு மட்டும் தான் பார்லிமெண்ட் என்ன கொண்டு வருவாங்க, ஜாயிண்ட் சிட்டிங். ஆனா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்றத்தில் ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வர முடியுமா? அங்க என்ன கிடையாதுமா, ஜாயிண்ட் சிட்டிங்கான ப்ரொவிஷனே கிடையாது. ஓகேமா, இப்போ இதே புரிஞ்சலாமா? என்ன டவுட்ஸ்மா சட்ட திருத்த மசோதால? ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்ப பில்லா இருக்கா ஆக்டா இருக்காமா? பில். அப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த பில் ஆக்டா மாறினா யார்கிட்ட போகும்? பிரசிடென்ட். ஓகே, நார்மலாவே நம்ம 3 பில் படிச்சோமா. ஒன்னு ஆர்டினரி பில், சாதாரண மசோதா. இன்னொன்னு மணி பில், பண மசோதா. இன்னொன்னு நம்ம சிஏபின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இப்போ இந்த பில் வந்து இஃப் இட் கோஸ் டு பிரசிடென்ட்மா, குடியரசுத் தலைவர்கிட்ட போறப்போ அவருக்கு எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்? வெரி குட். கேன் பி ராட்டிஃபைட், அக்செப்ட் பண்ணலாமா? ராட்டிஃபைட்னா அக்செப்ட் பண்ணிட்டா நடக்கும். செகண்ட் என்ன பண்ணலாம்? கேன் பி ரிஜெக்டட். தேர்ட் என்ன பண்ணலாம்? கேன் பி ரிட்டர்ன். வெரி குட். ஸோ சாதாரண மசோதா வந்து 2 அவையிலையும் பாஸ் ஆனதுக்கு அப்புறம், அது மக்களவையும் மாநிலவையும், போத் இன் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா, ஸோ 2 இதுலயும் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா அது ஆக்டா வர்ற மாதிரி தான் பிரசிடென்ட் வந்து கையெழுத்து போட்டா தான் சட்டமா மாறும். அப்படி பிரசிடென்ட் கிட்ட ஒரு ஆர்டினரி பில் வந்துச்சுனாமா, பிரசிடென்ட் ஒன்னு அக்செப்டன்ஸ் ராட்டிஃபை பண்ணலாம், இல்ல அது என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், இல்ல என்ன பண்ணலாமா, ரிட்டர்ன் பண்ணலாம். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணுவாரு? பிரசிடென்ட். பார்லிமெண்ட். ஓகே, இப்போ அந்த பார்லிமெண்ட்டுக்கு பிரசிடென்ட் ரிட்டர்ன் பண்ணிட்டார் அப்படின்னா, பார்லிமெண்ட் வந்து கட்டாயமா திருத்தம் பண்ணித்தான் மறுபடியும் அனுப்பணுமாமா, இல்ல வித் ஆர் வித்வுட் அமெண்ட்மெண்ட்ஸா? சோ வித் ஆர் வித்வுட் அமெண்ட்மெண்ட்ஸ். இப்ப பார்லிமெண்ட்க்கு அனுப்புறாரு. இப்ப பார்லிமெண்ட் வந்து வித் ஆர் வித்வுட் அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணி மறுபடியும் யாருக்கு அனுப்புவாங்க? பிரசிடென்ட். அப்ப பிரசிடென்ட் கண்டிப்பா என்ன பண்ணி தாங்கணும், அசென்ட் கொடுத்தான் ஆகணும். புரிஞ்சலாமா? ஒரு ஆர்டினரி பில் வந்து பிரசிடென்ட் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடறாரு. ஏன்னா யார் அந்த பில்ல கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், திருப்பி அனுப்ப முடியும். ஸோ அப்படி ஒன்ஸ் அவங்க திருப்பி அனுப்பிச்சிட்டாங்கன்னா அந்த பில் மறுபடியும் பிரசிடென்ட் போயிருச்சு அப்படின்னா, அப்ப பிரசிடென்ட் ஆப்ஷன் கிடையாது, பிரசிடென்ட் என்ன பண்ணி தாங்கணும், அசென்ட் கொடுத்தான் ஆகணும். ஓகேமா? இது எந்த பில்லுக்கு? ஆர்டினரி பில்லுக்கு. ஓகேமா? என்ன டவுட்ஸ் ஆர்டினரி பில்மா சாதாரண மசோதாக்கு பிரசிடென்ட் பண்ண வரல? ஓகே, இப்ப அடுத்தது மணி பில் எடுப்போம். மணி பில் வச்சா பிரசிடென்ட் ஆப்ஷன் தானமா இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? கேன் பி ராட்டிஃபைட். அந்த பண மசோதாவுக்கு என்ன பண்ணலாம்? ஒப்புதல் கொடுத்துடலாம். செகண்ட் என்ன பண்ணலாம்? கேன் பி ரிஜெக்டட். சோ பண மசோதாவை திருப்பி எண்ண முடியுமா? மணி பில் cannot be returned. ஓகேமா? பட் சட்ட திருத்த மசோதா இருக்கலாமா, இதுல இவருக்கு ஒரே ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. என்ன மட்டும் தான் பண்ண முடியும்?
கேன் பி ராட்டிஃபைடு. ஒப்புதல் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதை அவர் திருப்பி அனுப்பவும் முடியாதுமா, அதை என்ன பண்ண முடியாது, ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது. இதை நம்ம ஒப்புதல் மட்டும்தான் கொடுக்க வேண்டும் அப்படின்னே ஒரு சட்டத்திட்டம் சொல்லியிருக்கும். 24th Amendment Act of 1971. ஸோ 24வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டம் 1971 படிமா ஒரு சட்ட திருத்த மசோதாவுக்கு பிரசிடென்ட் கட்டாயமாக என்ன பண்ணிதாக வேண்டும், ஒப்புதல் கொடுத்துதான் ஆக வேண்டும். ஓகேமா, அப்போ இந்த பில்லு பிரசிடென்ட் வந்துருச்சுன்னா பிரசிடென்ட் கண்டிப்பா என்ன பண்ணித்தாகணும், அக்செப்டன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். இட் கேன் பி வாட்மா ராட்டிஃபைட். ஓகேமா, இப்போ ஆர்டினரி பில் சாதாரண மசோதா கொண்டு வர மாதிரி இருந்தா பிரசிடென்டோட முன் அனுமதி வாங்கணுமா? Do we need to get the prior permission of president for introducing ordinary bill? No. But do we need to get the prior permission of president for introducing money bill ma? பண மசோதா அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே பிரசிடென்டோட முன் அனுமதி வேணுமா? மணி பில்லுக்கு வேணுமா? மணி பில்லுக்கு வேணும் பிரசிடென்டோட பிற ரெக்கமெண்டேஷன் வேணும். சிஏபிக்கு வேணுமா வேண்டாமா? நோ. அப்ப எந்த பில்லுக்கு மட்டும்தான் பிரசிடென்டோட முன் அனுமதி வேணும்? ஒன்லி ஃபார் வாட்மா, மணி பில்ஸ் மட்டும்தான் வேணும். ஓகேமா, சோ எனி டவுட்ஸ் இன் ப்ரொசீஜர் ஃபார் அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் மா? ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? ஓகேமா, குட். இப்ப போட் நெக்ஸ்ட் அடுத்ததுமா டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட். இந்த சட்ட திருத்தத்தினுடைய வகைகள்மா. டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட். ஓகேமா, சோ இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷன்லமா we have totally 3 types of amendments. ஃபர்ஸ்ட் வந்துமா சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க. சாதாரண பெரும்பான்மையிலே திருத்தம் செய்யலாம். வாட் மெஜாரிட்டி? சிம்பிள் மெஜாரிட்டி. செகண்ட் எதுனாமா ஸ்பெஷல் மெஜாரிட்டி, சிறப்பு பெரும்பான்மை என்ன பண்ணலாம், திருத்தம் செய்யலாம். தேர்ட் என்னன்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half of states ratification. சோ ஒரு சட்டத்துல திருத்தம் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு வகைகள் இருக்காமாமா? சோ 3 வகைகளா பிரிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, சிம்பிள் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய சாதாரண பெரும்பான்மையில திருத்தம் செஞ்சிடலாம். தென் செகண்ட் என்ன சொல்றாங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படி சொல்லக்கூடிய சிறப்பு பெரும்பான்மை. தேர்ட் என்ன சொல்றாங்க, சோ ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் எவ்வளவு மாநிலங்கள், சோ பாதிக்கும் மேற்பட்ட மாநிலத்தின் ஒப்புதலுடன் நம்ம என்ன பண்ணலாம், திருத்தம் செய்யலாம் சொல்லுவாங்க. இப்ப என்ன ஒரு கணக்குனாமா, இந்த சிம்பிள் மெஜாரிட்டில பண்ணக்கூடிய திருத்தங்கள் வந்து ஆர்டிகல் 368 வராது. doesn't come. என்ன புரிஞ்சலமா? இப்போ இது எல்லாமே அமெண்ட்மெண்ட்ஸ் தான். ஆனா விதி 368 கீழே வந்து எந்த மெஜாரிட்டி வராதுமா, சிம்பிள் மெஜாரிட்டி வராது. ஸ்பெஷல் மெஜாரிட்டியும் இந்த ரெண்டு இருக்கு பாத்தீங்களாமா, இது மட்டும் தான் எது கீழே வரும், ஆர்டிகல் 368 கீழே வரும். அப்போ 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 97th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆர் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இது எல்லாமே சிம்பிளா இருக்க வாய்ப்பு இருக்காமா? ஏன்னா எந்த ஒரு சட்ட திருத்தமே அது ஆர்டிகல் 368மே சிம்பிள்ல பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் டைப்ஸ் தான் 3 டைப்ஸ் இருக்கு. ஆனா சிம்பிள் மெஜாரிட்டி சாதாரண பெரும்பான்மையில பண்ணக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எது கீழே வராது, உங்களுடைய ஆர்டிகல் 368 கீழே வராது. பட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்டா இருந்துச்சுனால் அது கண்டிப்பா என்ன மெஜாரிட்டியா இருக்குமாமா, ஒன்னு ஸ்பெஷல் மெஜாரிட்டியா இருக்கும், இல்ல என்னவா இருக்குமா, ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் half of the state ratification இருக்கும். உங்களுக்கு சிம்பிளா சொன்னா புரியுமாங்களேன்? இப்போ சிம்பிள் மெஜாரிட்டிக்கலமா ஷெட்யூல் எடுப்போம், அட்டவணை, அட்டவணை 2, அட்டவணை 5, அட்டவணை 6. சோ இந்த மாதிரி 2வது அட்டவணை, 5வது அட்டவணை, 6வது அட்டவணை இதுலலாம் திருத்தம் பண்ற மாதிரி இருந்தா நமக்கு என்ன மெஜாரிட்டி போதும், சிம்பிள் மெஜாரிட்டி போதும். அப்ப அதுக்கு நமக்கு சட்ட திருத்த மசோதா தேவைப்படுமா?
Do we need constitutional amendment ma? வேணுமாமா? புரிஞ்சாமா? கேக்குதாமா? புரிஞ்சா? ஒண்ணு இல்லம்மா, இப்போ கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு சொல்றோம்லமா, சட்ட திருத்த மசோதா. ஓகேமா? இப்போ சட்ட திருத்த மசோதா எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளஸ்டான லாஜிக் எடுப்போம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு நம்ம எழுதுறோம்லமா, இல்ல 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படி நம்ம எழுதுறோம்லமா, இல்ல 109th அமெண்ட்மெண்ட் அப்படி நம்ம எழுதுறோம்லமா சட்ட திருத்தம். இப்ப 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம எழுதுறோம்ல, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது எல்லாம் தான் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அப்ப அரசியல் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் திருத்தம் பண்ணி நான் எழுதுறேன். அப்படி இந்த மாதிரி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் நான் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா என்ன மெஜாரிட்டி எனக்கு வேணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இல்ல ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித் வாட்மா? half of the state ratification. சில திருத்தங்கள் நீங்க எப்படி பண்ணலாம்னா சிம்பிள் மெஜாரிட்டிலே பண்ணிடலாம். அப்ப சிம்பிள் மெஜாரிட்டி நீங்க திருத்தம் பண்ற மாதிரி இருந்தா இந்த அமெண்ட்மெண்ட் வேர்டு வருமாமான்னு நான் கேக்குறேன். வராது. அவ்வளவு. இப்ப நம்ம சிம்பிள் எடுப்போம். குடியுரிமை திருத்த சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 வந்துச்சாமா? பண்ணாங்களாமா? குடியுரிமை திருத்த சட்டம். இப்ப அது சிம்பிளா இருக்குமா இல்ல ஸ்பெஷலா இருக்குமா? இல்ல நம்ம, ஏன்னா இதுல நம்ம மென்ஷனே பண்ணலமா, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்டா, செகண்ட் அமெண்ட்மெண்டா, தேர்டா, ஃபோர்த்தா, அப்படி ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட் கொடுத்திருந்தால் மட்டும்தாமா அது ஸ்பெஷலோ இல்ல ஸ்பெஷல் டாபிக்லயே வரும். பட் நம்ம எப்படி எதுவுமே கொடுக்கல அதுல. ஜெனரலா சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படி கொடுத்துட்டாங்க. அப்ப சிம்பிளா இல்ல ஸ்பெஷலா? அவ்வளவுதான். இப்ப இன்னும் எடுப்போம். ஓகே, இப்ப நம்ம 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 வைக்கணும் வச்சுக்கோங்க. இது சிம்பிளா ஸ்பெஷலா? ஏன்னா இது பேர் என்னதான்? சட்ட திருத்தம். அப்ப 24வது அரசியல் அமைப்பு திருத்தம். அப்படி நம்பர்ஸ் கொடுத்து பண்றாங்களா, அது எல்லாம் என்ன மெஜாரிட்டிக்குள்ள வரும்? ஸ்பெஷல் ஆர் ஸ்பெஷல் வித் ஹாஃப். சில விஷயம் என்ன பண்ணலாம்? சிம்பிளே பண்ணலாம். சாதாரண பெரும்பான்மையில பண்ணக்கூடிய திருத்தம் 308 டிகிரில வருமான்னு கேட்டா வருமா வராதாமா? வராதுமா. அப்போ அட்டவணை 2லயோ அட்டவணை 5ஓ அட்டவணை 6ஓ இந்த 3ல நம்ம திருத்தம் பண்ற மாதிரி இருந்தா என்ன மெஜாரிட்டி போதும்? சிம்பிள் மெஜாரிட்டி போதும். ஓகேமா? பட் இன்னொரு நம்ம எடுப்போம். இன் கேஸ் ஷெட்யூல் 7 அட்டவணை 7 என்னமா சொன்னது? அட்டவணை 7 வெரி குட். இப்போ அதுல ஒரு திருத்தம் பண்ற மாதிரி இருந்தாமா மாநிலத்தின் உரிமை பாதிக்குமா? இன்கேஸ், ஏன்னா அதை நம்ம டிவிஷன் ஆஃப் லிஸ்ட் நம்ம பிரிச்சிருப்போம். ஸோ ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் 3ஆ பிரிச்சிருப்போம்லமா? இப்போ ஸ்டேட் லிஸ்ட்ல ஒரு திருத்தம் பண்ற மாதிரி இருந்தா அந்த ஃபெடரலிசம் பாதிக்குமா பாதிக்காதா? பாதிக்குமில்லமா? அப்படி பாதிக்கிற மாதிரி இருந்தா நம்ம ஆல்ரெடி படிச்சோம்ல, ஃபெடரேஷன் ஆர் ஃபெடரல் சிஸ்டம் பாதிக்கிற மாதிரி இருந்தா எவ்வளவு மாநிலங்கள் அக்செப்டன்ஸ் கொடுக்கணும்? வெரி குட். அப்போ 7வது அட்டவணையில திருத்தம் பண்ற மாதிரி இருந்தா சிம்பிள் மெஜாரிட்டியா, ஸ்பெஷல் மெஜாரிட்டியா, இல்ல ஸ்பெஷல் வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வருமா? அவ்வளவுதாமா. அப்போ இதான் சிம்பிளஸ்ட் லாஜிக். ஓகேமா? அப்ப சாதாரண பெருமை சிம்பிள் மெஜாரிட்டில பண்ணக்கூடிய திருத்தங்கள் எதுவுமே 368 வராதுமா. ஸ்பெஷலும் ஸ்பெஷல் வித் ஹாஃப் பண்ணதுக்குள்ள வரும்.
368க்குள்ள வரும். அப்ப அட்டவணை 2, 5, 6, 2, 5, 6 இதெல்லாம் நம்ம திருத்தம் பண்ண என்ன மெஜாரிட்டி தான் போதும்? சிம்பிள் மெஜாரிட்டி. அப்ப இப்ப சொல்லுங்களேன், சிட்டிசன்ஷிப் குடியுரிமை இதுல நம்ம ஒரு திருத்தம் பண்ற மாதிரி இருந்தா சிம்பிளா, ஸ்பெஷலா, இல்ல ஸ்பெஷல் வித் ஹாஃப் ஆஃப் தி ஸ்டேட்ஸா? சிம்பிள் மெஜாரிட்டி அவ்வளவுதான்மா. இந்த மாதிரி சில ப்ரொவிஷன் சிம்பிள்ல பண்ணலாம். இப்போ ஒண்ணுமே இல்ல, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டிபிஎஸ்பியும் இதுல நீங்க திருத்தம் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா என்ன மெஜாரிட்டி வேணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். இதுக்காக பாயிண்ட் ரைட்டாமா? அப்போ அடிப்படை உரிமைகளிலோ இல்ல அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் சொல்லக்கூடிய டிபிஎஸ்பிலையோ திருத்தம் செய்யற மாதிரி இருந்தா கண்டிப்பா என்ன மெஜாரிட்டி வேணும்? ஸ்பெஷல் மெஜாரிட்டி நமக்கு வேணும். ஓகேமா? சோ அப்ப இந்த மாதிரி மூணா பிரிச்சுங்கம்மா. சோ 3 டைப்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மொத்தமாவே இருக்கு. ஓகேமா? சோ எனி டவுட்ஸ் so far? டவுட் இருந்தா கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனி டவுட்ஸ்? டவுட் வச்சிருக்காமா? ப்ரொசீஜர், அமெண்ட்மெண்ட்ஸ், அதோடைய டைப்ஸ். ஓகேமா. நேற்று எந்த கிளாஸ் ரூம் நின்னுச்சு? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் முடிஞ்சா? எதுமா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் குவாரமோட நிக்குதாமா? ஓகே, அப்படி கணிஞ்சு பண்ணிக்குவோமா? சொல்லுங்கம்மா. ஆமா, அது பிரிட்டிஷ் கொண்டு வந்ததுமா. இந்தியாவில இருந்த ஆக்ட் தான். ஆனா இந்தியா வந்து பிரிட்டிஷுக்கு உள்ள இருக்கப்ப கொண்டு வந்த ஆக்ட் தான் அது. பிரிட்டிஷ் கொண்டு வந்ததாமா. சரி, 1947 வரைக்குமே நமக்கு வந்த எல்லா ஆக்டுமே யார் கொண்டு வந்ததாமா? பிரிட்டிஷ் கொண்டு வந்ததாமா. நம்ம கொண்டு வந்த ஆக்ட் எதுவுமே இல்லை. ஈவன் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்தியா விடுதலை சட்டம், இதுவே யார் தான் கொண்டு வந்திருப்பாங்க? 1947. இதுவே யார் கொண்டு வந்த ஆக்ட் தான்? பிரிட்டிஷ் கொண்டு வந்த ஆக்ட். ஓகேமா? இப்ப நவ புட்மா இந்த சட்டமன்றத்துல புத்தட்டுக்கு வரும். சோ கவுன்சில் வந்துமா டெம்பரரி ஹவுஸா பெர்மனன்ட் ஹவுஸாமா? கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படி சொல்றது டெம்பரரி ஹவுஸ் ஆர் பெர்மனன்ட் ஹவுஸ்? லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தற்காலிக அவையா இல்ல நிரந்தர அவையா? ஒன்றும் இல்லைம்மா. இப்ப அங்க வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபா ராஜ்யசபா நம்ம ரெண்டா பிரிச்சுமா? லோக்சபா பெர்மனண்டா டெம்பரரியா? டெம்பரரி. அங்க லோக்சபானா இங்க அசம்பிளி தானமா, அந்த கணக்கு தானே. அங்க ராஜ்யசபானா என்னவா இருக்கப்போ? கவுன்சில். அவ்வளவு. அப்ப கவுன்சில் பெர்மனண்டா டெம்பரரியா? சோ கவுன்சில் வந்து என்னமா பெர்மனண்டா தான் இருக்கும். ஆனா எவ்வளவு நாட்களுக்கு ஒருக்கா எவ்வளவு மெம்பர்ஸ் ரிசைன் பண்ணணும்? Very good. So 1/3 of the members have to retire for how many years? 2 years once they have to retire. ஓகேமா? அதே மாதிரி மிச்சப்படி ஸ்பீக்கர், சேர்மன் எல்லாமே அதே வச்சமா, எதுவுமே மாத்த வேண்டாம். ஈவன் தட் லாங்குவேஜ் ஆல்சோ சேம் தான். ஓகேமா? ஸோ பில்ஸ் பாஸும் அதே பில்ஸ் தான் இருக்கும். ஸோ பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட்ல என்ன ஆர்டினரி பில் படிச்சிருப்பீங்களாமா அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆர்டினரி பில் பார்லிமெண்ட்ல லோக்சபாவா ராஜ்யசபாவா?
ஒரு சாதாரண மசோதாமா லோக்சபால ராஜ்யசபாலயமா போத் குட். அப்ப அதே மாதிரிதான் நம்ம சட்டமன்றத்தில் இருக்கோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில கொண்டு வரலாம், எதுல கொண்டு வரலாம், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலையும் கொண்டு வரலாம். குட். அதே மாதிரி ஒரு ஆர்டினரி பில் பிரைவேட் பில்லா இல்ல பப்ளிக் பில்லாமா, இல்ல போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் பில்லா? ஆர்டினரி பில்மா? வெரி குட். அது வந்து நமக்கு பப்ளிக் பில்லாம இருக்கலாம், என்ன பில்லாம இருக்கலாம், பிரைவேட் பில்லாம இருக்கலாம். அப்ப அதே மாதிரி சட்டமன்றம் இப்போ ஒரு டிஃபரன்ஸ் எழுதிக்குமா வேணாம், ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேமா? இப்போ டிஃபரன்ஸ் மாதிரி போடுங்க, உங்களுக்கு போட்டுமா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி எழுதிக்குமா, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இந்த மாதிரி போட்டு ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட், தென் இதுல வந்து போட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். என்ன பில்லுக்குமா? ஆர்டினரி பில், ஒரு சாதாரண மசோதாக்கு. பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் சட்டமன்றத்துக்கு. பார்லிமெண்ட் போத் ஹவுஸா இல்ல ஒன் ஹவுஸாமா? சாதாரண மசோதா. சோ ரெண்டு அவையில் என்ன பண்ணலாம், இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அப்ப அதே தான் சட்டமன்றத்திலே வரும், போத் ஹவுஸ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஆனால் சட்டமன்றத்துலமா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லமா எல்லா ஸ்டேட்லயும் ரெண்டு ஹவுஸ் இருக்கா? 6 ஸ்டேட்ல மட்டும் தான் என்ன இருக்கு, ரெண்டு ஸ்டேட்ஸ் இருக்கு. வெரி குட். தென் செகண்ட், ஒரு எம்பியும் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா, ஆர் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம், மினிஸ்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். அப்ப இது பப்ளிக் பில்லாம இருக்கலாமா, என்ன பில்லாம இருக்கலாம், பிரைவேட் பில்லாவும் இருக்கலாம். அதே மாதிரி தான் இங்க இருக்கும், எம்எல்ஏஸும் அறிமுகப்படுத்தலாம், ஆர் யார் அறிமுகப்படுத்தலாம், அமைச்சர்ஸ் மினிஸ்டர்ஸும் அறிமுகப்படுத்தலாம், எம்எல்ஏ ஆர் எம்எல்சிஸ் இவங்களும் அறிமுகப்படுத்தலாமா, இல்ல யார் அறிமுகப்படுத்தலாம், அமைச்சரும் அறிமுகப்படுத்தலாம். அப்ப இது என்ன பில்லா இருக்கலாம், பிரைவேட் பில்லாம இருக்கலாம், என்ன பில்லா இருக்கலாம், பப்ளிக் பில்லாவும் இருக்கலாம். குட். அதே மாதிரி தேர்ட் பாயிண்ட், போத் ஹவுஸ் அக்செப்ட் பண்ணால் மட்டும் தாமா பில் பாஸ் ஆகுமா? அதே மாதிரிதாமா இங்கேயும் both house have to accept. ரெண்டு வருஷம் என்ன பண்ணணும், அக்செப்ட் பண்ணணும். ஸோ பண்ணாதான் என்ன ஆகும், அந்த பில் என்ன ஆகுமா, பாஸ் ஆகும். ஓகே. தென் நெக்ஸ்ட், அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பார்லிமெண்ட்ல மட்டும்தான் என்ன சிட்டிங் இருக்குமா, ஜாயிண்ட் சிட்டிங். இப்ப சட்டமன்றத்துல சாதாரண மசோதா கூட என்ன கிடையாது, ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. இது ஏன் ஜாயிண்ட் சிட்டிங் இல்லைன்னு சொல்றாங்க, ஐ வில் டெல் யூ பிஃபோர் தட். ஓகேமா? அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பில்லு வந்து கடைசி ஆக்டா மாற யார்கிட்ட போகுமா, பிரசிடென்ட். இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு பில் ஆக்டா மாறினா யார்கிட்டமா போகும், கவர்னர். சோ பிரசிடென்ட் இதுல எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஆனா 3 ஆப்ஷன்ஸ். கவர்னர் எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும், 4 ஆப்ஷன்ஸ் இருக்குமா? ஏன்னா கவர்னர் கடைசி அந்த பில் என்ன பண்ணிடலாம், ரிசர்வ் பண்ணி யாருக்கு அனுப்பிச்சிடலாம், பிரசிடென்ட் அனுப்பிச்சிடலாம். ஓகேமா? இப்போ என்ன, இப்போ இதெல்லாம் மறுபடியும் பார்த்து தானமா, ஏன் வந்து ஸ்டேட் சட்டமன்றத்துல சாதாரண மசோதாக்கு ஜாயிண்ட் சிட்டிங் இருக்காது அப்படின்னு சொன்னாமா, பொதுவாகவே இப்ப எல்லா ஸ்டேட்லயும் ரெண்டு ஹவுஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது. கரெக்டா? ஆர்டிகல் 169 படிச்ச ஞாபகம் இருக்காமா? வாட் இஸ் ஆர்டிகல் 169? நம்ம படிச்சோம்ல, ஆர்டிகல் 169. உங்க சட்டமன்றம் எழுதப்ப எழுதிப்பீங்க பாருங்க, அபாலிஷன் ஆர் abolition or creation of what ma, legislative council. படிச்சோம்ல,
ஒரு மேலவை வந்து உருவாக்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்றது யாருமா? எழுதிப்பீங்களா? Who can create or abolish a legislative council? இல்லம்மா எழுதிப்பீங்க பாருங்க. சட்டமன்றத்துக்குள்ள ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லயே ஃபர்ஸ்ட்ல எழுதிப்பீங்க பாருங்கம்மா. ஆர்டிகல் 169 போட்டு அபாலிஷ் ஆர் கிரியேஷன் ஆஃப் அ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். ஒரு மேலவை வந்து கலைக்கலாம். இல்ல மேலவைகளை யாருமா பண்ணுவாங்க? பார்லிமெண்ட் தரமா பண்ணுவாங்க. இப்போ பார்லிமெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னாமா, சம்பந்தப்பட்ட ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அசெம்பிளி இருக்குல்ல, அந்த அசெம்பிளி தான் எங்களுக்கு அந்த மேலவை வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு 28 மாநிலங்களிலுமே கண்டிப்பா என்ன இருக்கும்? அசெம்பிளி கண்டிப்பா இருக்குமாமா? 6 மாநிலம் மட்டும் தான் இருக்கு நமக்கு. அசெம்பிளி இருக்கு, கவுன்சில். அப்போ ஒரு சட்டத்துல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்லமா ஒரு மாநிலத்துல இந்த கவுன்சில் சொல்லக்கூடிய மேலவை அப்பர் ஹவுஸ் வேணுமா வேண்டாமா கடைசியா முடிவு பண்றது யாருன்னா பார்லிமெண்ட் தான். ஓகேமா? ஆனா அந்த பார்லிமெண்ட்டுக்கு யாரு வந்து பரிந்துரை செய்வாங்கன்னாமா அந்த சட்டமன்றம் தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்குவோம். இப்ப தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுவாங்கன்னாமா பாராளுமன்றத்தில ஒரு கோரிக்கை மாதிரி கொடுப்பாங்க. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மேலவை உருவாக்கித்தாங்க அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் அந்த கோரிக்கையை கொடுத்தால் மட்டும்தான் பாராளுமன்றம் உருவாக்கும். சோ பாராளுமன்றம் விருப்பப்பட்டு என்ன பண்ண மாட்டாங்க? உருவாக்க மாட்டாங்க. அதே மரமா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல மேலவை இருக்கு அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அசெம்பிளி என்ன சொல்லணும்? எங்களுக்கு மேலவை வேண்டாம்னு சொல்லணும். அப்ப பார்லிமெண்ட் யூனிலேட்டரா முடிவெடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாதுமா. யார் டிசைட் பண்றதா? அந்த சம்பந்தப்பட்ட ஸ்டேட் அசெம்பிளி முடிவு பண்றதா. அப்போ வெளியே பாட்டு தான் பார்லிமெண்ட், உள்ள ஃபுல்லா முடிவு பண்றது யாரா தான் இருக்கும்? அந்த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் தான். அப்போ நீங்க நினைச்சு பாருங்களேன், ஜாயிண்ட் சிட்டிங்க கொண்டு வந்தா அது அப்ளிகபிள் ஆகாது. ஏன்னா இப்போ அசெம்பிளில கொண்டு வர பில், லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளில கொண்டு வர பில்லு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு போகுது. அசெம்பிளி நினைச்சா கவுன்சிலை எடுக்கலாம், கவுன்சில் என்ன பண்ணலாம்? தூக்கிடலாம். ஏன்னா அசெம்பிளி சொல்றதுதான் யார் கேட்பாங்க? கடைசியா பார்லிமெண்ட் கேட்பாங்க. ஏன்னா இப்ப அசெம்பிளி வந்து கவுன்சில் வேணும்னு நினைச்சாங்கன்னா பாராளுமன்றம் உருவாக்கி தருவாங்க. இப்ப அசெம்பிளி வேணுமா கவுன்சில் வேண்டாம் நினைச்சா பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க? அதை கேன்சல் பண்ண. அப்ப பவர் ஃபுல்லாவே யாருக்கு தான் இருக்கும்? அசெம்பிளிக்கு, கவுன்சிலுக்கா? ஃபுல் அண்ட் ஃபுல் யாருக்கு தான் இருக்கும்? அசெம்பிளிக்கு தான் இருக்கும். அதனாலதான் என்ன கிடையாது நமக்கு? ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. ஆனா பார்லிமெண்ட் அப்படி கிடையாது இல்லமா? பாராளுமன்றத்துல நம்ம இப்படி பார்த்திருப்போம், போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுக்குமே ஆர்டினரி பில்ல பொறுத்த வரைக்கும் they have what powers? ஈக்குவல் பவர்ஸ் இருக்குங்களா? புரிஞ்சுலமா? ஓகேமா? சோ இப்போ அதுக்கிலேயே அடுத்த ஒரு டிஃபரன்ஸ் போட்டுங்க. சேம் இதே டிஃபரன்ஸ் போட்டு மணி பில் போட்டுருக்குமா? நீங்களே எழுதலாமே. பார்லிமெண்ட்டுக்கும் ஒரே செகண்ட்மா, ஜஸ்ட் செக். ஓகேமா? இப்ப நான் புட்மா மணி பில். ஓகே, நீங்களே சொல்லுங்களேன். இப்போ மணி பில் போத் யோசா இல்ல ஒன்லி இன் லோக்சபாவா? ஒன்லி இன் லோக்சபா. அப்ப இங்க எங்க இருக்கும்? ஒன்லி இன், அவ்வளவுதான். அதே மாதிரி போத் பப்ளிக் பில் பிரைவேட் பில்லாமா இல்ல ஒன்லி பப்ளிக் பில்லா?
ஏன்னா யாரு மட்டும் இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஒன்லி மினிஸ்டர்ஸ். அப்ப என்ன பில்லா மட்டும்தான் இருக்கும்? கண்டிப்பா பப்ளிக் பில்லா மட்டும்தான் இருக்கும். அப்ப இங்கே அதே கான்செப்ட் தானமா இருக்கும். ஒன்லி மினிஸ்டர்ஸ். அப்ப என்ன பில்லா மட்டும்தான் இருக்கு? இதுவும் பப்ளிக் பில்லா மட்டும்தான் இருக்கும். குட். தேர்ட், இப்போ லோக்சபால இருந்து இந்த பில் எங்க போகும்? ராஜ்யசபாக்கு போச்சுன்னா ராஜ்யசபா ரிஜெக்ட் பண்ண முடியுமாமா? ராஜ்யசபா ரிட்டர்ன் பண்ண முடியுமாமா? என்ன மட்டும் பண்ணலாம் ராஜ்யசபா? ரெக்கமெண்டேஷன் மட்டும் பண்ணலாம், திருத்தங்கள் மட்டும் பண்ண சொல்லலாம். அதுவும் எவ்வளவு நாட்கள் திருப்பி அனுப்பணும்? 14 days. இங்கேயும் அதே மாதிரிதான். அசம்பிளியில இருந்து இன்கேஸ் கவுன்சிலுக்கு போச்சுன்னா, இப்படி அசம்பிளில இருந்து கவுன்சிலுக்கு போறதுக்கு சான்ஸ் எவ்வளவு ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும்? அசம்பிளியில இருந்து ஒரு மணி பில்லு கவுன்சிலுக்கு போறதுக்கான சான்ஸ் எவ்வளவு ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும்? 6 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் தானே இருக்கும். ஓகே, இப்போ இங்க வந்துச்சுன்னா கவுன்சில் ரிஜெக்ட் பண்ண முடியுமா? இல்ல. கவுன்சில் ரிட்டர்ன் பண்ண முடியுமா? கவுன்சில் என்ன மட்டும் தான் பண்ண முடியும்? ரெக்கமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அது எவ்வளவு டேஸ்க்குள்ள தான்? 14 days தான். ஓகேமா? இப்போ இது நார்மலா. ஓகேமா? அப்போ இந்த இடத்துல நமக்கு ஜாயிண்ட் சிட்டிங் வருமாமா? மணி பில்லுக்கு என்ன கிடையாது? ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல நார்மலாவே நமக்கு என்ன கிடையாது? ஜாயிண்ட் சிட்டிங் கிடையாது. அப்ப இதுக்கு என்ன கிடையாதுமா? கூட்டுத்தொடர் கிடையாது. நோ ப்ரொவிஷன் ஆஃப் வாட்? ஜாயிண்ட் சிட்டிங். ஓகேமா? அதுக்கப்புறம் இந்த பில் யார்கிட்ட போகும்? ஆக்டா மாறுற மாதிரி இருந்தா பிரசிடென்ட். இந்த இடத்துல பிரசிடென்ட் எவ்வளவு ஆப்ஷன் தான் இருக்கும்? இது என்ன பில்? மணி பில் தானம்மா? மணி பில் எவ்வளவு ஆப்ஷன் தான்? 2 ஆப்ஷன் தான். அதே மாதிரிதான் இப்போ இந்த பில் யார்கிட்ட போகும்? கவர்னர் கிட்ட போகும். கவர்னர் எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்? 3. வெரி குட். சோ அக்செப்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், கடைசி என்ன பண்ணலாம்? ரிசர்வ் பண்ணி யாருக்கு அனுப்பிச்சிருவாரு? பிரசிடென்ட். ஓகேமா? ஓகே, இப்ப கெஸ் பண்ணுங்களேன். ஒரு ஆர்டினரி பில் மீன்ஸ் ஒரு சாதாரண மசோதாமா. அந்த சாதாரண நம்ம மணி பில் எடுத்துக்குவோம். இப்போ ஒரு மணி பில் வந்து கவர்னர் ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட் போயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பிரசிடென்ட் எவ்வளவு ஆப்ஷன் இருக்கும்? அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டு வந்த மாநில பண மசோதாவை ரிசர்வ் பண்ணி கவர்னர் யாருக்கு அனுப்புறாரு? பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சாருன்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் எவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்கும்? வெரி குட். ஒன்னு என்ன பண்ணலாம்? ராட்டிஃபை, அக்செப்ட் பண்ணலாம். செகண்ட் என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் பண்ண முடியுமாமா? வெரி குட். சோ மணி பில்ல வந்து கவர்னர் ரிட்டர்ன் பண்ண முடியாதுமா? அப்படி கவர்னர் இருந்து போகக்கூடிய அந்த பிரசிடென்ட் பண்ண அது என்ன பண்ண முடியாது? ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஒண்ணே கடைசியா ஒரு ஆர்டினரி பில் நம்ம எடுப்போம். இந்த சாதாரண மசோதா கவர்னர் கிட்ட வந்துச்சுனாமா கவர்னர் கேன் அக்செப்ட், கவர்னர் கேன் ரிஜெக்ட், சோ கவர்னர் கேன் ரிட்டர்ன், தென் ஃபைனலி கவர்னர் கேன் ரிசர்வ். இப்படி இந்த சாதாரண மசோதாவை கவர்னர் வந்து ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட்க்கு அனுப்புறாரு அப்படின்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் எவ்வளவு ஆப்ஷன் இருக்கும்? சாதாரண மசோதா. பண மசோதா பிரசிடென்ட் எவ்வளவு ஆப்ஷன் தான்? 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு. வெரி குட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ராட்டிஃபை பண்ணலாமா? செகண்ட் என்ன பண்ணலாம்? ரிஜெக்ட் பண்ணலாமா? தேர்ட் என்னமா பண்ணலாம்? பிரசிடென்ட். ஆனா அந்த ரிட்டர்ன் யாருக்கு? கவர்னருக்கா இல்ல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கா? வெரி குட். ஏன்னா ஒன்ஸ் கவர்னர் வந்து ஒரு பில்ல ரிசர்வ் பண்ணி பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சிட்டாருனாமா அதுக்கப்புறம் அந்த பில்லுக்கும் கவர்னருக்கும் சம்மதமே கிடையாது இல்ல. அதுக்கப்புறம் யாருக்கு மட்டும்தான்? பிரசிடென்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு தான். ஓகேமா? இப்போ இந்த இடத்துல ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து திருத்தம் பண்ணியோ திருத்தம் பண்ணாமையோ மறுபடியும் திரும்பி பிரசிடென்ட்க்கு அனுப்பிச்சாருன்னா அந்த இடத்துல பிரசிடென்ட் கட்டாயமா கையெழுத்து போடணும் ஏதாச்சும் கண்டிஷன் இருக்காமா? சோ அந்த இடத்துல பிரசிடென்ட் கையெழுத்து போடலாம், போடாமையும் விட்டுறலாம். ஓகேமா? சோ இந்த கான்செப்ட் மட்டும் கிளியரா புரிஞ்சுட்டா போதுமா? வேர்ட்ஸ் மட்டும் தான் புக்ல வேற வேற மாதிரி இருக்குமே தவிர
மிச்சப்படி if you understand the concept clear, nothing to like what to say, ரொம்ப அதிகமா எல்லாம் இங்க படிக்கிறதுல ஒண்ணுமே இல்ல. சோ ஒரு பில் இங்க வருது, இவர் என்ன பண்றாரு, ஒரு பில் அங்க போதா அவர் என்ன பண்றாரு, ஒரு பில் எப்படி ஆக்டா மாறுது, அப்ப சட்டத்துல திருத்தம் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, ஓகேமா. இந்த மாதிரி பேசிக்கா நீங்க கான்செப்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல கிளியரா இருந்தாலேமா that's what more than enough தான், ஓகேமா. சோ any doubts ma so far? ஓகேமா. சோ இதோட உங்களுடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டும் உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் முடிஞ்சுமா. நவ் புட்மா உங்களுடைய லோக்கல் கவர்மெண்ட். சும்மா இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்க்கலாமா, ஒரு சின்ன எமர்ஜென்சி ஃபார் மீ. ஸோ அதனால உங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி நீ கிளாஸ் முடிஞ்சிடும். சும்மா இது மட்டும் பண்ணுங்க. ஸோ 2 லோக்கல் கவர்மெண்ட் பார்ப்பீங்க. ஸோ 1 ஆஃபீஸ் எதை பத்தி படிப்போம், பஞ்சாயத். வெரி குட். செகண்ட் எதை பத்தி படிப்பீங்கன்னா முனிசிபாலிட்டிஸ். ஸோ பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகள். இதோட பேஸ்ல நமக்கே தெரியுமில்ல, எந்த பார்ட் பஞ்சாயத்து பத்தி பேசுது, எந்த ஷெட்யூல் பஞ்சாயத்தை பத்தி பேசுது, எந்த ஆர்டிகல்ஸ் பஞ்சாயத்தை பத்தி பேசுது. பார்ட் 9 9 9 வந்து பஞ்சாயத்து, 9A வந்து முனிசிபாலிட்டிஸ். குட். எந்த அட்டவணைமா, எந்த ஷெட்யூல்மா? வெரி குட். ஸோ 11 பஞ்சாயத், 12 முனிசிபாலிட்டிஸ். எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ்மா இருக்கு 11th? 29. கரெக்ட் தாமா. இதுலமா 18. இதோட டைம் கொஸ்டினா கேட்டிருந்தாங்கம்மா, கிளியரா பாத்துங்க. ஸோ அட்டவணை 11ல எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, அதே மாதிரி அட்டவணை 12ல எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஆர்டிகல் 243 இருந்து எது வரும், 243 ஓ வரைக்கும் போகுமாமா. இது வந்து 243 பீல ஆரம்பிச்சு 243 இசட் ஹெச்ஆர்ஜியாமா. இல்ல சரி, அப்படிதான் இருக்கணும். ரிவைஸ் மட்டும் பண்ண வேலை முடிச்சு, ஓகேமா. ஸோ 243 to 243 ஓ வரைக்கும், 243 பி 243 இசட் எது வரும், இசட் ஜியா ஹெச்ஆமா. அதாவது ZHல இருந்து ஆரம்பிக்கிறது எதுமா, கோஆபரேட்டிவ் ஆரம்பிக்குமா, ஓகேமா. குட் குட் குட். ஸோ 243 இருந்து 243 ஓ வரைக்கும் உங்களுடைய பஞ்சாயத்து கணக்கு வச்சுங்க. ஸோ பில இருந்து ZH என்ன வருமா, முனிசிபாலிட்டிஸ் வில் கம் தான், ஓகேமா. ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம், ரொம்ப ஒரு சிம்பிளஸ்ட் திங் டு ஸ்டடி தான், ஓகே. ரொம்ப பெருசா காம்ப்ளிகேஷன்லாம் இருக்காது. ஒரு சின்ன கேள்விகள் மட்டும் போட்டுக்கிறீங்களா. கோ அண்ட் சீமா, 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 101வது அரசியல் அமைப்பு திருத்தம் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, எதுக்காக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 102nd எந்த வருஷம், எதுக்காக. 103rd எந்த வருஷம், எதுக்காக. 104th, 105th, இப்ப கடைசியா கொண்டு வந்து 106th. இதை மட்டும் கிளியரா பாக்குறீங்களாமா. 101, 102, 103, 104, 105, 106, 106 தாமா கடைசியா வந்த அமெண்ட்மெண்ட். அப்ப இதுவரைக்கும் மொத்தமா எவ்வளவு சட்ட திருத்தமா பண்ணிருக்காங்க இந்திய அரசியலமைப்புல, 106. 106 திருத்தங்கள் பண்ணிருக்காங்கம்மா. ஸோ கடைசியா பண்ண மட்டும் கிளியரா பாத்துருங்க, ஓகேமா. சரி, கடைசியா பார்க்க நான் சொல்றதுல ஒரு டைம் கிளியரா பாத்துருங்க, கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டிங்கா தரும். 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது ஒரு டைம் பாத்துக்குவோம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், மினி கான்ஸ்டிடியூஷன், சிறு அரசியலமைப்புனே சொல்லுவாங்கம்மா. ஏன்னா எக்கச்சக்கமான சட்ட திருத்தங்கள் பண்ணிருப்பாங்க 42nd அமெண்ட்மெண்ட். ஏரெல்லாம் கிளியர் ஒரு டைம் பாத்துங்க. தென் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இதுவும் ரொம்ப முக்கியம், வருஷம் பாத்துங்க. தென் 76th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், இது ஒரு டைம் பாத்துங்கம்மா. தென் 73rd and 74th,
நம்ம தினமே பஞ்சாயத்து முனிசிபாலிட்டிஸ்ல பார்ப்போம். அதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. தென் 101 இருந்துமா 106 வரை கிளியரா பார்த்துருக்குமா. எப்படி பார்க்குறீங்கன்னா எந்த வருஷ சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, வாட் இஸ் த ப்ரொவிஷன், எதுக்காக அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க, அதை மட்டும் கிளியர் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட பார்லிமெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், உங்களுடைய பார்ட் 1 கம்ப்ளீட்டா முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பஞ்சாயத், அதாவது முனிசிபாலிட்டிஸ் அண்ட் பஞ்சாயத், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ், அவ்வளவுதான். ஸோ அப்படியே சிலபஸ் வைஸ் உங்களுக்கு போற மாதிரி இருக்கும். கோ த்ரூ திஸ்மா. சரி, அதை ஒரு டைம் உங்களுக்கு படிக்கிறப்பமா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப ஈஸி. மிச்சம் எல்லா சப்ஜெக்டை காட்டியுமா ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடியது குவாலிட்டி தான். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் கன்ஃபியூஷன். பட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அது மறக்கவே மறக்காது. வெரி ஈஸி டு ஸ்டடி தான். ஓகேவா? ஜஸ்ட் கோ த்ரூ திஸ் மேம், தென் வில் சி மேம். வில் கேட்ச் அப் டுமாரோ. ஓகேமா? தேங்க்யூ.